ரீசெண்டாக நம்ம மாடு குட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு 2, 3 வீடியோ போட்டோம். அதில் நம்ம மாடு அந்த குட்டியை நம்ம விற்றுட்டோம் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸும் பண்ணாங்க. அதுக்கு ரிப்ளை வீடியோ நம்ம போட்டோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அந்த குட்டி மாடு பிடிச்சோம் அப்போதுலேருந்து அது சரியாக வந்து ஃபீட் எடுத்துக்க மாட்டேங்குது. வைக்கோலும் சரி, இல்லை நார்மலாக இந்த தீவன பில்லும் சரி, அதுவும் சாப்பிடவே மாட்டேருக்கு. ஒருவேளை பிரச்சனையாக இருக்குமோ ஸோ டாக்டர்கிட்ட கேட்கையில் அவங்க வந்து ஒரு ஜீரண சக்தி குறைவாக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து டேப்லெட் கொடுக்குறேன், அதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 120 ஆச்சு. கிட்டத்தட்ட 4 டேப்லெட்டு 2 வேலைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து போடும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஜீரண சக்தி அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நான் டேப்லெட் போட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதே போல் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளை ஏன்னா இந்த மாதிரி நார்மலான ஸ்டேஜ் சடனாக ஆனால் பரவாயில்ல. பட் ப்ரெக்னென்ட் டெலிவரி ஆனது அப்போத்துலேருந்து இது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும்னு தெரியல. பட் டாக்டர் கேட்கல இப்படி தான் சொன்னாங்க, அது ஜீரண சக்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி பார்ப்போம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் தட்டி விட்டுக்கோங்க.